மதுரை மாநாட்டில் அவர் துணை பொதுச் செயலாளராக அவர் எதிர்பார்த்தாரு. அதுதான் வந்து திருச்சி சிவா கொடுத்துட்டாங்க பொன்முடி எடுத்துட்டு. அதனால் அவர் வந்து செயல் தலைவராக தன்னை போட வேண்டும். உதயநிதியை செயல் தலைவராகிட்டா வீட்டோ இல்லை, ஸ்டாலின் அவர்கள் வீட்டோட தான் இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு வீட்டோ பவர்லாம் வராது. ஏன்னா உதயநிதி வந்தார்னா அவருடைய அந்த அந்த ஏஜ் குரூப்பு, அவருடைய எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சினிமா, நடிகை, கூத்து, பார்ட்டி, லேட் நைட்டு பார்ட்டி இப்படியே இருக்காங்க. நான் யாருடைய ஆதரவாளரும் இல்லை, இருந்தால் கூட சபரீசன் பேர் நீங்கள் வந்து 1008 அதாவது இந்த கட்சி ப்ராஜெக்டுக்கெல்லாம் பணம் வாங்கினார், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி அவருடைய பர்சனல் காண்டக்டு, அவரை சுற்றி உள்ளவர்களுடைய பர்சனல் காண்டக்ட், சுய ஒழுக்கம், அதை பற்றி எந்த விதமான பெரிய விமர்சனங்களும் வெளியில் இல்லை. அந்த இமேஜை வந்து அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணார், இல்லை அந்த மாதிரி இருந்தார் அவர். அங்கே தான் இங்கே உள்ள பெரிய டிஃப்ரென்ஸு. அப்போது இவரை செயல் தலைவர் ஆக்கிவிட்டால் டோட்டலாக வந்து ஸ்டாலின் சாரை டம்மி ஆக்கிடுவார். அப்படிங்கிறதுனால செயல் தலைவர் ஆக்குவதற்கு விரும்பவில்லை. ஏன்னா இப்போ அவங்க கேட்குறது, உதயநிதி சார்பில் கேட்கப்படுவது ஒன்று துணை பொதுச் செயலாளர் அல்லது செயல் தலைவர். துணை பொதுச் செயலாளரோட செயல் தலைவர் இன்னும் கொஞ்சம் அது கிட்டத்தட்ட நம்பர் 2ன்னு ஆக்கலாம். இதை யாருமே, எந்த சீனியருமே இதை வந்து ஏற்க மாட்டார்.